அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம புது குரூப் 4 சிலபஸோட பார்ட் சி தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அதில் உள்ள யூனிட்ஸ் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஒவ்வொரு டாபிக் பற்றி நம்ம பார்ப்போம். இதில் இப்போ யூனிட் 1 பாருங்கள். இலக்கணம் மொத்தம் 25 கேள்விகள்னு கொடுத்துட்டு எதிலிருந்து நம்ம 25 கேள்வி கேட்க போகிறாங்கன்றதையும் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு டாபிக் எழுத்து, ரெண்டாவது டாபிக் சொல்லு. தென் எழுத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, சொல்லுக்குள்ளே என்னென்ன ஹெட்டிங்ஸ்லாம் இருக்குன்றதை நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதிலேருந்து மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ கேள்விகள் வரப்போகுதுன்னா 25 கேள்விகள். ஓகே, இப்போது பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, இந்த மாதிரி வேர்ச்சொல், இந்த மாதிரி ஒன்றொன்னா நம்ம தனித்தனியாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எழுத்துனா என்ன, சொல்னா என்ன, இது எதிலிருந்து வந்திருக்குன்றதை நம்ம பேசிக்கான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போனோன்னா அது நம்மளுக்கு கொஸ்டினில் எங்கேயுமே நம்ம தப்பு பண்ணாத அளவுக்கு நம்மளுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே பேஸ் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக போடுறீங்களோ அப்போ தான் உங்களோட பில்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ பேசிக்ஸ் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கனாலே கொஸ்டின்ஸ் உங்களால் புரிஞ்சு எந்த தப்பும் பண்ணாமல் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ எழுத்து, சொல் இது ரெண்டு எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 6th தமிழ் நியூ புக்கு ஓகேங்களா, அதிலே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க என்னென்ன அப்படின்றது. நான் ஒரு சின்ன ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தர்றேன். இப்போ புதுசாக படிக்க யாராவது ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள் எத்தனை இருக்குது அப்படின்னா 5. இது உங்களுக்கு 6th நியூ புக்கு ஃபஸ்ட் டேர்மில் இதுதான் உங்களுக்கு முதல் இலக்கணமாக இருக்கும். முதல் பாடத்துக்கு பின்னாடி உள்ள இலக்கணமே ஃபஸ்ட்டு இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பேசிக்லேருந்து. ஸோ அப்படி இலக்கணத்தை 5ஆக பிரிச்சுருக்காங்க. என்னென்ன இலக்கணம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழில் எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 5 இலக்கணங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டல் இலக்கணமே ஒரு மேக்ஸிமம் இந்த 5 டாப்பிக்குள்ளே உங்களுக்கு எல்லா இலக்கணமுமே கவர் ஆயிரும். பட் இப்போ நம்ம இதில் டெப்த்தாக பார்க்க போகிறது எழுத்து மற்றும் சொல் அப்படின்றத டெப்த்தாக பார்க்க போகிறோம். அதுதான் உங்களுக்கு யூனிட் 1ல் கொடுத்துருக்காங்க. ஸோ எழுத்துன்றது என்னது? இப்போ நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னா, இல்லை ஒரு எழுத்தை நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஒரு வரி வடிவத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா தான் அது எழுத்து. இந்த எழுத்துக்கள் ஃபுல்லாக சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா ஒரு சொல்லாக வருது. இப்போ ஆ அப்படின்றது ஒரு எழுத்து, இம் அப்படின்றது ஒரு எழுத்து, மா அப்படின்றது ஒரு எழுத்து. அது மூணே ஒன்றா சேர்த்திங்கன்னா என்னது? சொல். அப்போ எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், இதை பற்றி தான் நம்ம என்னென்னன்றது பார்க்க போகிறோம். இது பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டெப்த்தாக நம்மளுக்கு பழைய 11th 12th புக்கில் உள்ள வரைக்கும் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். கீப் வாட்சிங். தேங்க்யூ.